நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. வாழ்க்கை பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. மனிதர்கள் முன்பாக தடை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தடை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் மனமாக இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை அதிசயங்களை வார்த்தை அனுப்பும்படியார், உண்மையான வார்த்தைகளை அனுப்பும்படியார், உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற தேவனாக ராஜாவை முடியாதப்பா. அநேக நன்மைகளை செய்கிறவரே, ஹalleluya ஹalleluya. செய்யும்படி அந்த வார்த்தை அனுப்புவானவரே, வார்த்தைகளை அனுப்பி போனதான எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வாயாக்கும்படியார். ஹalleluya ஹalleluya. நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய வார்த்தை அற்புதங்கள், அவருடைய வசனம் அற்புதம். ஓ, அவரை நம்பினவர்களுக்கு அற்புதம், அவருடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம். ஓ, அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் ஓ இப்பொழுது உடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே, அப்பனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்கும்படியார் உடைய வார்த்தை மாத்திரம் அனுப்பும் ஆண்டவரே. இது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று ஓ அந்த எஜமானன் சொன்னது போல நாமும் இந்த வேளையில் அப்பா உடைய வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே உடைய வாழ்க்கையை கிரியை செய்யும்படியார் ஆண்டவரே. நாங்கள் சரீரம் ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே கூடாது ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு சில வேளைகள் அப்பா அநேக வார்த்தைகளின் மேலே அவிவிசுவாசம், அநேக காரியங்களின் மேலே அவிவிசுவாசம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே, எல்லா கரட முரடான எல்லா வாழ்க்கைகள் ஆண்டவரே, எல்லா பாதைகள் ராஜா, எல்லா
செயல்கள், எல்லா சிந்தனைகளை கர்த்தர் மாற்றும்படியார். ஹalleluya. அந்த கால வேளையில நீர் ஒரு வார்த்தை மாத்திரம், அந்த வார்த்தை என்னவென்று இந்த கால வேளையில அவரோடு கூட நம் உறவாடி அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற வார்த்தை என்ன ராஜா? ஆண்டவரே, ஆபிரகாம் கேட்டது போல அடியேனுக்கு எண்ணத்தை தருவீர் என்று சொன்னது போல இந்த கால வேளையிலப்பா ஆண்டவரே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறபடியா ஆண்டவரே, வார்த்தையின் மேலே மாத்திரமே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காலை வேளையில் அப்பா உடைய வார்த்தையை சொல்லும், இந்த வார்த்தையை அனுப்பும். ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மேலே 100க்கு 100 நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் ஒரு நாள் சந்தேகமாய் பார்க்க கூடாது. இது எப்படி ஆகும் என்று சாராரை போல நாங்கள் நகைக்காதபடி ஆண்டவரே, நீர் சொல்லுகிறதான அந்த வார்த்தை அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்பா, போதகர் மூலியமாக இன்று வருகிறதான அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுடைய கிருபையை கர்த்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். போன வாரம் நாங்கள் மனம் திரும்புதலை குறித்து தானே பார்த்துப்போம் இல்லையா? யோவான் மனம் திரும்புவதற்கு எப்படி எச்சரித்தார், இயேசு எப்படி எச்சரித்தார், பேதுரு எப்படி எச்சரித்தார், பவுல் எப்படி எச்சரித்தார்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காரியத்தை பார்க்கணும். அவன் ஞானஸ்தானத்தின் பொழுது யோவான் என்ன சொல்லுகிறார்? யோவான் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஜலத்தினாலே கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், அவர் ஆவிலே. அப்போ அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? முதல் 120 பேர் ஆகிய யூதர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். சரியா? நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். யூத ஜனங்களை விட புறஜாதியாகிய நம்மை குறித்து தேவன் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறான்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பதில் பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்வார்? கொர்நேலி வீட்டுக்கு போவார். கொர்நேலி வந்து யார்? புறஜாதி மனிதன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கொர்நேலி வந்து பக்தி உள்ளவனாக இருக்கிறான், தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். தேவ பக்தியிலே குடும்பத்தை நடத்துகிறான். சரியா? ஒரு குடும்பம் தேவ பக்தியாக நடந்தால் தான் தேவனுக்கு அற்புதம் செய்ய இலகுவாக இருக்கும். சரியா? அவன் ஒரு குடும்பத்தை 2 பேர் மட்டும் பக்தியாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? முழு குடும்பமும் எப்படி இருக்கணும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்வோம் என்று சொல்லி யார் சொல்றது? யோசுவா சொல்லுகிறார். சரி, அந்த மாதிரி குடும்பங்கள். அப்போ இந்த குடும்பம் அவர்களே, அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? முழு குடும்பத்தையும் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு பயந்ததும் அடுத்து என்ன செய்கிறாரு? அப்போ ஆமாம், அப்போ அதுதான் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்படி கிறிஸ்துக்குள் மாறுற நேரம் பாருங்களேன் என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான், 100க்கு அதிபதியாக இருக்கிறான். சரி, அப்படி இருந்தும் அவன் நல்ல பக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஆமா இல்லையா? அது வாசிடா மகள். அவன் தேவ பக்தி உள்ளவனோ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். மட்டுமல்ல தன் குடும்பமே எப்படி பயப்படுமா? 8 மணினாலும் என்ன செய்யுங்க, இரவு 8 மணி நேரம் என்ன செய்யுமா? முழு குடும்பமும் என்ன செய்வாங்க? எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து 6 மணி 7 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து அடங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் என்ன செய்வாங்களா இருக்கும்? முழு குடும்பங்களும் ஆரவரித்து ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் என்னது, இவங்க முழுமையாக யாரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், நம்ம ஆண்டவரை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பயபக்தி உள்ள பணவாசிங்கம்மா எப்பொழுதும் எல்லா நேரங்களும் என்னது, போகையில் வரையில் எல்லா நேரங்களிலும் என்னது, அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நம்ம அப்படி தான் இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டது பிறகு, ஞானஸ்தானம் பெற்றது பிறகு, சபைக்கு வந்த பிறகு தான் எல்லாம் குறைஞ்சி போச்சு. முன்னே எப்படி இருந்தோம்? ஆண்டவரை அறிந்து கொள்ளாத காலத்தில் அப்போ தான் அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். நமக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வாஞ்சை இருந்துச்சு, கடவுளை தேடணும் அப்படிங்கிற வாஞ்சைலாம் நமக்கு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்களேன். இருந்துச்சு இல்லையா? அப்போ இப்போ நம்ம தேடிட்டோம். அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ புளிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ இவங்க குடும்பத்தில் நடந்த சம்பவத்துக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம அதை எல்லாரும் தெரிஞ்சதுனால நான் சில காரியங்களை சொல்கிறேன். சரி, அப்போ இந்த
காரியங்கள் நடக்குது. அப்புறம் பேதுரு போகிறாரு. போனது பிறகு அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்புறம் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அபிஷேகம் பெறுறாங்க. பெற்றதுக்கு பிறகு அவங்கள ஞானஸ்தானத்தில் நடத்துகிறாங்க. இந்த சம்பவம் வந்து யூதர்களுக்கு என்னவாயிட்டு, ஒரு பயங்கர கோபம் உண்டாயிட்டு. சரியா, அது எப்படி பிரஜாதி ஜனங்களுக்குள்ள ஆவின் அபிஷேகம் வர முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல காரியங்களை சொல்கிறாங்க. சரியா, இப்போ நமக்குள்ளே அப்படி தானே, சபைக்குள்ள வர்றவங்களுக்கு ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் கூட சில பேருக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்களேன், சந்தேகம் உண்டாகும். அப்படியா, மீன்காரனாகிய பேதுருக்கு இருந்துச்சு. அம்மா இல்லையா, புரியுதா? நம்ம மாமிசமாக தான் பார்த்து நம்ம என்ன செய்வோம். சரியா, ஸோ அந்த மாதிரிக்கு இந்த ஜனங்களுக்கு யூதர்கள் தங்களுக்கு மட்டும்தான் என்ன வேணும், மற்றவங்களுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க. அப்போ பெரிய அந்த வசனம், முதல் வசனம் வாசிக்க நேரம், புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்தசேதனம் உள்ளவர்களை அவனை நோக்கி, விருத்தசேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று சொல்றாங்க. நீங்க எப்படி புரஜாதி வீட்டுல போயிட்டு என்ன செய்யலாம்? யாரு பேதுரு இல்லை, சரியா சொல்லணும். அப்போஸ்தலர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலர் அதிகாரங்களுக்குள்ள வர நேரம் நீங்கள் நினச்சி கொள்ள வேண்டியதான் அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. 4 சுவிசேஷத்தில் வாசிக்கிற நேரம் அவர் ஆரம்பத்தில் அவர் மீன் பிடிக்கிறவராக இருந்தால், அதுக்கு பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சீசராகவே இருக்கிறார். சரியா, ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்தார், 12 பேரை என்ன செய்தார், அப்போஸ்தலராக மாற்றிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து நீங்கள் நினைக்க வேண்டியதான் பேதுரு நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது. சரியா, ஸோ அப்போ இங்கே அவங்களுக்குள்ள பெரிய தர்க்கமெல்லாம் வருது. இப்போ இந்த காரியங்கள்லாம் வருது. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ 14 நம்ம வாசிப்போம். சரியா, வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அப்போ அங்கே போய் சொல்றாரு, நான் அங்கே போனேன். அங்கே போனாலும் அந்த இதெல்லாம் பாருங்களேன், 4ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாக உங்களுக்கு ஒப்புவிக்கிறார். என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பண்ணால் அவங்க அந்த அளவுக்கு என்ன இருக்கிறாங்க. அது எப்படி அவர்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், எப்படி போய்ட்டு அவங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரியா, அப்போ இந்த சம்பவங்களை தான் நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்குறோம். சரியா, அப்போ சரி, இப்போ வாசிங்க. அப்போ அவருக்கு யாருக்கு, கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தூதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். 15 சொல்லுது, நான் பேச தொடங்கின பொழுது கரங்களை தட்டி தேவனை புறஜாதி ஜனங்களை இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றவர்களாகவும், அதே நேரத்தில் நமக்கு 2 ஞானஸ்தானம் இருக்குது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம ஒரு ஞானஸ்தானத்தோடு தான் இருக்கிறோம், இன்னொரு ஞானஸ்தானத்தை குறித்து அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை அனுபவத்துக்குள் கொண்டு வர போகிறோம். அப்போ பாருங்க, நான் பேச தொடங்கின பொழுது ஆதியிலே அப்போ சொல்றாரு, நமக்கு எப்படி அந்த நாட்களிலே நடந்துச்சோ பெந்தெகோஸ்து நாளிலே, அதுபோல என்னது அவர்கள் அப்போ பேச தொடங்குற பொழுது எதை குறித்து பேசுகிறார், மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பொழுது புறஜாதி ஜனங்களாகிய அந்த ஜனங்கள் கொர்நேலியுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, அவன் என்னது அது விசுவாசிக்கிறாங்க. இப்போ முதலாவது நம்ம என்னது விசுவாசித்து அவங்க எங்கே ஞானஸ்தானம் பெறுகிறாங்க, இருதயத்தில். சொல்லுங்க, இருதயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதற்கு அடையாளமாக தான் பேதுரு சொல்லுகிறார், இவர்களை என்ன செய்ய வேண்டும், இவர்களை முழுக்க ஞானஸ்தானத்திலே நடத்த வேண்டும் என்று சொல்லி 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பதிலாக வாசிக்கிறோம். சரியா, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிறதுனால நான் சில ஃபேக்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். நாம் எந்த அளவுக்கு விசேஷித்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். சும்மா வந்து உட்காந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் கேட்கணும் என்னென்னலாம் நடந்துக்கு. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் இல்லையா பாருங்களேன். அவங்க பாருங்களேன், அவங்க பேச தொடங்குற நேரமே, தொடங்குற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடங்குற பொழுதே, இன்னைக்கு நமக்கு பாட்டு பாடி அப்புறம் எல்லாம் செஞ்சு அப்புறம் நம்ம விரும்பினாதான் கை தட்டுவோம், விரும்பினாதான் அதை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டுவோம். ஆனால் அவருக்கு என்ன செய்கிறாங்க, பேசுகிற அவங்களுக்கு எந்த அனுபவமே இல்லை. அதுதான் முதல் அனுபவம். நம்மவே இல்லை. அதனால் முதல் அனுபவம் எனக்கு தெரியாது. சும்மா போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ அங்கே ஒரு பாஸ்டர், இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார்.
அப்போ வந்து பிரசங்கிக்கிறேன்னா எனக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்து நான் பரிசுத்தாவியை நிரப்பப்பட்டேன். எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சி ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள உருவான மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. என்னது, ஞானஸ்நானம் பெறலை, ஆனால் என்னத்தை பெற்றுக்கொண்டேன், ஆவியை பெற்றுக்கொண்டேன். சரி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள்லாம் இருக்கும். அது நீங்கள் தான் விரட்டி பார்க்கணும். ஆமாம் இல்லையா? ஆமாம், ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தான் அப்படின்னாலாம் இல்லை. இப்போ இங்கே நமக்கு அதுதான் எழுதுகிறார். பல ஜாதி ஜனங்களை தேவன் எப்படி நேசிக்கிறார். ஏன்னா அவர்கள் பல ஜாதிகள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நோக்கமுமே இல்லை. யூதர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது, நாங்கள் மனம் தெரியும், எங்களுக்கு கட்டளை தெரியும், எங்களுக்கு தேவனாகிய யெகோவா எங்களுடைய தேவன், எங்களுக்காக தான் அவர் வந்தவர், அதனால் நாங்கள் தான், எங்களுக்கு தான் முதலிடம். அப்படி தான் அவங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த நமக்கு என்னது, புதிய பாட்டுகளில் தான் நமக்கு தெரியுது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பேர் தான் சாட்சி சொல்கிறார். சரியா? சொல்கிறாரு, அவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, சொல்லிக்கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு, நான் பேச தான் தொடங்கினேன், நான் வந்து கை வச்சு அபிஷேகம் பண்ணலை, உங்கள் மேலெல்லாம் அபிஷேகம் ஊற்று பண்ணால் நான் சொல்லலை, நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், இயேசுவே அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகிற பொழுது அப்போ இந்த அளவுக்கு அந்த ஜனங்களுடைய இருதயம் அது வெறுமையாக இருந்திருக்கும். ஆமாம் இல்லையா? அப்போ இந்த வசனங்கள் என்ன செய்யுது, ஊடுருவி போகிறது. ஆமாம் இல்லையா? அந்த ஸ்திரியார் அந்த இருதயம் திறக்கப்பட்டாலே இதையும் அவள் பாடுங்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு தேவைக்கோடு வந்திருக்கிறாங்க. சரி, அப்போ தேவன் ஒவ்வொருத்தரும் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் நீங்களாய் பெறவில்லை, தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமாம் இல்லை? அப்போ நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கணும், இந்த ஞானஸ்தானம் யார் நமக்கு கொடுக்குவதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு. ஆகவே நான் பேச தொடங்கின பொழுது அவர்கள் மேலும் இறங்கினார். சரியா? நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த பாடுகிறேன். அப்போஸ்தலர் 1:5 வசனமாக, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே போதும். அப்ப என்ன சொன்னாரு, காத்திருங்கன்னு சொல்றாரு. மத்தேயு 3:15 வருஷங்க, 15-11. யோவான் சொல்லுகிறார், நான் என்ன செய்றேன், மனம் திரும்புவதற்கு நான் என்ன செய்றேன், ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால் வருகிறவர் யாரு, இயேசுவை சொல்லுகிறார். ஆமென். யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் கொடுக்கிறத நம்மளை என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும், நம்மளை நித்திய ராஜ்யத்துக்களை கொண்டு போகும். ஆகவே அவருடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன், பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்காதீங்க. வாசிடா, சத்தமா வாசி. நான் என்ன செய்றேன், மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் என்ன செய்றேன், நீங்க மனம் திரும்புங்கள திரும்பலையா ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் என்ன செய்றேன், விசுவாசிக்கிறேன். சரி, மனம் திரும்பிங்கன்னு செய்யணுமே, பழைய வைப்பதெல்லாம் செய்யாதுங்க. சரி சரி சரின்னு போய் தண்ணியில் கொதிச்சு எழுப்பி வந்து திருப்பி அதே தான் அந்த பழைய ஒரு போகிறதுக்கு திருப்பி பழைய காரியங்கள் தான் செய்யுது. ஆனால் சொல்லுகிறார் யோவான், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், எப்படி கொடுப்பாரா அவரு, ஞானஸ்தானம் கொடுப்பாரா எப்படி. அதுதான் என்னது வாசிங்கள், லூக்கா 24:47-48 வாசிட்டு வாங்க. அன்றியும் எருசலேம்ல தொடங்கு. எங்க ஸ்டார்ட் ஆகுது, அவங்க எருசலேம்ல, இஸ்ரேல் தான் என்ன நடக்குது. முதல் எங்க தொடங்குது, அவர் பிறந்த இடத்திலிருந்து, அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து தான் என்னது, இது எல்லா இடமும் என்னது. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, இங்க இருந்து என்ன செய்யணும், நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாட்சி சொன்ன இடத்திலிருந்து தான் என்ன செய்யணும், என்னை குறித்து என்ன செய்யணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சிகள் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நமக்கும் அவருக்கு என்ன இல்லை, எந்த ஈடுபாடுகளுமே இல்லை. ஆமாம் இல்லையா?
அன்றியும் சகல தேசத்தாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெளிந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? இது இங்கே மாத்திரம் இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? சகல தேசங்களுக்கும் போகணும். எது வாச்ச மகன்? வாசிங்க. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணப்படவும் வேண்டியது. அவர் நாமத்தினாலே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். சரி, இங்க வந்துருங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்களோ ஆண்டவர் சொல்றார், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். இந்த ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் இந்த ஜலத்தினால மாத்திரம் அல்லாமல் நீங்க ஆவியில் அபிஷேகம் பெறணும்? எதுக்காக? நிலைத்திருப்பதற்காக. ஆமாவில்லையா? தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கு, பலவிதமான ஞானஸ்தானம் இருக்கு. அவைகள் எல்லாம் என்ன ஒரு ஓர்டர் படி சபையின் தத்துவங்களின்படி செய்து கொண்டு போறாங்க. ஆனால் வேத சத்தியத்தின்படியாக நீங்களும் நானும் எந்த ஞானஸ்தானத்தை பெற வேண்டுமா? ஆவியினால் கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகமான ஒரு பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். சரி, அப்போ அங்கே என்னது? அவங்க எதிர்பார்க்கவில்லை கொர்நேலியு வீட்டில். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்க மன வாஞ்சியோடு கடவுளை தேடினபடினால் அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? வாசிங்களா? ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை நமக்கும் சொல்லுங்க. யூதர்களாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களை மாற்றுகிறார். அவங்க யாரு? அவங்க உண்மையிலே யூதர்கள், உண்மையிலே இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு ஈக்குவலா நம்மளை என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு கிடைக்காதது கூட நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். சரியா? அப்போ அதனால் கர்த்தராகிய இயேசுவின் நமக்கு ஈக்குவல் சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கார்? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். சரியா? அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆகவே சபைக்கு வருகிற பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதுதான் பவுல் சொல்லுகிறார். அடிக்கடி பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்லுகிறான்? உன்மேல் கைகளை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அதை என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டணும். எப்படி அனல் மூட்டுறது? எப்படி அனல் மூட்டுறது? இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, பைக்கில் போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ பைக்கில் போகிறீங்க, பைக்கில் பெட்ரோல் முடிஞ்ச வரைக்கும் காரில் போகிறீங்க, காரில் பெட்ரோல். நீங்கள் என்ன எப்படி ஓடிக்கிட்டு இருப்பீங்க? எப்படி ஓடிக்கிட்டு இருப்பீங்க? என்னத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க? பெட்ரோல் பங்கு தான் என்னது? அப்போ இது என்னது? இது ஒரு பெட்ரோல் பங்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அன்றைக்கு அப்படி தான் இருக்கிறேன் நானும். அப்போ பெட்ரோல் பங்கில் வந்து என்ன செய்யணும்? கேஸோ என்னது பெட்ரோலோ பேசுங்களேன். இது பேசுகிற சபை, புரிகிறதா? ஆவியானவர் பேசல, நீங்களும் பேசணும். சில சபையில் பேச விட மாட்டாங்க. அப்படியே உட்கார வச்சுட்டு என்ன செய்வாங்க? எனக்கு என்ன கேட்டால், நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஒன்றாயிருந்து ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆமாம், இல்லை, ஒரு ட்ராவலிங், ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ போகிற நேரம் இந்த பாருங்க டைனோசர் எனக்கு தெரியும். சில பேர் ஒரு தான் சொல்லுவாங்க, இந்த பாருங்களுக்கு ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த கணவன் ஆசையை சொல்ல, இங்கே பாருமா ஒரு கிளி தெரியும், அதோ இந்த புதுசாக வந்து கிளின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு வாரிங்க கிட்டத்தில் போங்க தண்ணி பிள்ளைகள்லாம் இருக்கு. புரியுதா? அதனால தான் வேணாம். அது இன்னைக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது. அன்பு காட்டணும், பிள்ளைகிட்ட அன்பு காட்டணும், புருஷன்ட்டு அன்பு காட்டணுங்க. ஆமாம், அப்படி எல்லா இடத்துலையும் என்ன இருக்கணும்? அன்பு தானே பிரதானமானது, நம்மவே இல்லையா? அப்போ அன்பு காட்டினா தானே என்ன இருக்கும்? இப்போ வீட்டுக்குள்ள அன்பு காட்ட, அப்போ வெளியில் போனோன்னு நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒரு டூர் போகிறீங்க, எப்படி இருக்கணும்? கொட்டுன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக அன்பாக அப்படியெல்லாம் இருக்கணும். நம்மவே இல்லையா? தேவாலயத்துக்கு வருகிற நீங்கள் எப்படி வருகையிலும் சந்தோஷமாக இருக்கணும், போகையிலையும் சந்தோஷமாக இருக்கணும். வாங்க, அப்போ நம்ம என்ன வர நேரம் இங்கே வந்து தானே நல்ல. நீங்கள் என்னது ஏற்கனவே நீங்கள் என்னது கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, சந்தோஷத்தை பெற்றவர்கள் தானே. ஞானஸ்நானம் பெற்றவனும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டானுச்சா இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டானுச்சா இல்லையா? அப்போ அந்த சந்தோஷம் எங்கே போச்சு? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இன்னும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இழுக்கிறது, இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது.
இப்போ வந்துட்டு இப்போ என்னது இந்த வேர்ல்டு என்ன வேர்ல்டுமா என்ன சொல்லுங்கள், இந்த நியூ வேர்ல்டு தானே இது, என்னது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டெக்னாலஜி வேர்ல்டு என்ன வந்துருச்சு? காரில் உட்காந்தா டிரைவரே இல்லை, கார் போகுது. அன்றைக்கி டிரைவர் எங்கன்னு கேட்போம். இப்போ மாநிலம்லாம் அப்படி வந்துருச்சு. இப்போ எங்கேயும் வந்துடும் நினைக்கிறேன். அது கணக்காக போகுது. டிரைவர் கூட கொஞ்சம் போட்டுட்டு அப்படி இப்படியெல்லாம் பண்ணுவான். அது கணக்காக கொண்டு போயிட்டு என்ன செய்யுது, ட்ராப் பண்ணுது. என்னது அந்த இடம் வந்தோடனே ஸ்டாப் வந்தால் அங்கே பேச்செல்லாம் இல்லை. குறைச்சி போடுங்க, கூட்டி போடுங்க, மீட்டருக்கு மேலே போடுங்கலாம் இல்லை. ஓப்பன் பண்ணோன்னே இறங்கினோன்னா டக்கு கதை விட்டு அது வாட்டுகளை போகுது. எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம இதை பார்க்குறோம். உலக டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நம்ம என்னது அதை விட மேலான டெக்னாலஜி உண்டாக்குனவருக்கு விட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஏன்னா என்னது, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஏஐ? என்னம்மா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்னது? ஆர்டிஃபிஷியல் என்னது? அப்போ நீங்களாம் நேச்சுரல், நம்மளாம் என்னது இயற்கை, நேச்சுரல். நம்மளோட பிரெயின் இப்போ அது செயல்படுத்த மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யணும்? ஆர்டிஃபிஷியல்குள்ளே போகிறோம். நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். இப்போ நான் வந்து இவ்வளோ டிசைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடப்பேன். இப்போ எனக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டான் யார் ஜெமி. அப்போ அவன் என்ன செய்யறான்? ஓகே அங்கிள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ நம்மளோட இதெல்லாம் பார்க்குறீங்களா, அவன் தான் செய்யறான். இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்னது நம்மளோட சபைக்குள்ள தான் இதெல்லாம், நம்ம வெளியில் இதெல்லாம் போகாது. யூடியூப்ல வாசிங்க. ஆதலால் சொல்லுங்க, விசுவாசிக்கிற அவர்களுக்கு எதுவோ அது நமக்கு. அப்ப விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்னது எல்லாம் ஆகும். ராமின் சொல்லு. அப்ப விசுவாசிச்சுட்டு நீங்க என்ன கேட்டாலும் என்ன நடக்கும்? எல்லாமே கிடைக்கும். ராமின் சொல்லு. அதுதான் முக்கியம். அப்ப அவங்களுக்கு என்னது கொடுத்திருக்காரா? என்ன வரங்கள்? வரத்திலே மிக விசேஷமான வரம் என்ன வரம்? விசுவாசம். அது பெரிய ஒரு வரம். விசுவாசம் தான் எல்லாம் நடக்கும். விசுவாசக்காட்டி அது ஒன்றுமே நடக்காது. இது நடக்கும்னா நடக்கும். இப்போ நீங்கள் காலையில் மகள் ஆராதனை பண்ணோன்னா எத்தனை பேர் இருதயம் உடைக்கப்பட்டு எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு அதை கர்த்தர் செய்வான். நீ கண்ணீர் விட்ட இடத்துலேருந்து உன்னை சந்தோஷமாக உன்னை கர்த்தர் மாட்டுவான். ஆமாம், உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமாம் இல்லை? அப்போ இந்த இடத்துல ஆராதனையில் பெஸ்ட்டாக இதில் வர்றது தான் மிக முக்கியமானது. ஏன்னா அந்த இடத்துல தான் என்னது ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒட்டு தான் ஆண்டவர் பேச தொடங்குவோம். சரியா? அவன் முதல் எங்கே பேசுவார்? துதி ஆராதனையில் தான் பேசுவார். ஆமாம் இல்லையா? வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா அங்கே யார் சவுலெல்லாம் என்ன செய்வார்? அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு போகிற பொழுது அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாலும் யார் சவுலும் அவரோட சேர்ந்து அவர்களும் போய் என்ன செய்வாங்க? துதிங்கிறது நமக்கு நீங்கள் என்ன நினைக்கணும்? துதி சும்மா இல்லை. துதி மூலம் தான் என்னது தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக வெளிப்படும். சரியா? அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்தினேன் சொல்றேன். நீங்க தடுக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க யாரை கேட்டுக்கிட்டு அபிஷேகத்தை கொடுத்தீங்க? யாரை கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னோடனே பேதுரு சொல்கிறாரு, ஹலோ, தேவன் அவங்க மேலே விரும்பி இருக்கிறாரு. தேவன் தான் என்ன செஞ்சார்? அனுகிரகம் பண்ணார். எப்படி அனுகிரகம் பண்ணார்? இவனும் சாரி பேதுரும் எப்படி இருந்தார் சொல்லுங்க. உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறேன். ஆமாம் இல்லையா? என்ன செய்யறார்? பேதுரும் எப்படி இருந்தார்? பேதுருக்குள்ளும் என்ன இருந்துச்சு? இந்த யூத இது இருந்துச்சு. நமக்குள்ளே இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? ஜாதியோ எதையோ நம்ம என்ன செய்யறோம்? உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா? ஆமாம் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இல்லையான்னு சொல்லிடுங்களேன். அப்போ அது கழட்டி வீசணும். அதுதான் சொல்கிறார். அப்போ பார்க்குறாரு, ஒரு அப்படியே வந்து உட்கார டக்குன்னு ஆண்டவர் தரிசனம்னு காட்டுறாரு. தரிசனத்தில் என்ன வருது? நம்ம எல்லாம் வந்துட்டோம். தரிசனத்தில் ஆடு மாடு டைனோசரு எல்லாம் வந்து உட்காந்துருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அடித்து குசிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறது, ஐயோ நான் யூதன், நான் பிரமாணம், நான் கட்டளை. என்னது? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு சபையை ஸ்தாபித்து 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவருக்குள்ள என்ன இருக்குது? இன்றைக்கும் ஆவிக்குரிய சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் திருநெல்வேலிக்காரவங்க, நாங்கள் என்னது விருதுநகர்காரவங்க, நாங்கள் அந்த காரவங்க இந்த காரவங்க அந்த. அப்போ நம்மக்காரவங்க தான். நம்ம என்னது அங்கே போவோம். அவர் நம்ம ஊருக்காரர், அவர் சபைக்கு நம்ம போவோம். புரியுதா? இதெல்லாம் கர்த்தர் ஆவிக்குரிய சபைக்கு வர பிள்ளைகளுக்கு உடைக்கணும். அவன் எங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அங்கே நீங்கள் என்ன செய்யணும்?
அங்கே ஆவின் அபிஷேகம் இருக்கிறதா, அங்கே நடத்துதல் எப்படி இருக்குது, வார்த்தை எப்படி இருக்குது, அந்த சபைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம். ஆமாம் இல்லை, அங்கே இங்கேருந்து போயிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஊருக்கு போகிற நேரம் அங்கே போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் என்ன மாதிரியான இடங்கள், இப்படிப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா, எல்லா இடங்களையும் போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆகவே சொல்லுகிறா, தேவனை தடுக்க முடியுமா? தேவனை தடுக்க முடியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை என்ன செய்ய முடியாதான், தடுக்க முடியாது. வாசிங்க. கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று. என்ன மனம் திரும்புதல்மா? ஜீவனுக்கு ஏதுவான. நம்மளே மனம் திரும்புதல் என்னது? நாங்க எப்படி இருந்தோம் இந்த உலகத்துல? பாவத்துல, சாபத்துல மரிச்சு போய் கிடந்தோம். நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அவர்கள் ஆமீன், அவர்கள் யூதர்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரமாணம் கட்டளைகளை கற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்றாங்க, என்னது விருத்த சேதனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சரியா? இப்போ இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதி ஜனங்களை குறித்து சொல்லப்படுது, இவைகள் கேட்ட பொழுது அப்படின்னா கரங்களை தட்டி தேவனை கொடுக்கிறார். நமக்கு என்னது, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜீவனுக்கு நம்ம ஞானஸ்தானம் பெறுகிறோமே, அந்த ஞானஸ்தானத்தை விட ஆண்டவராக இயேசு நமக்கு பொருத்தனை பண்ணி சொன்னது என்னது, ஜீவனுக்கு ஏதுவானது, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகிறதாக இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு சொல்லுங்க மக, இவர்கள் அவர்கள் கேட்ட பொழுது புறஜாதியாருக்கும் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஒருமனப்பட்டுட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து முடிச்சிடுமா? அப்படியே என்னோட வாங்க 15ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து வாசிப்போம். இதே தொடர்ச்சி தான் நம்ம பார்த்து போகலாம். அப்பயும் என்னது, தர்க்கம் உண்டாகுது சபைகளுக்குள்ள. எப்பொழுதுமே என்ன உண்டாகும், தர்க்கங்கள், போராட்டங்கள்லாம் உண்டாகும். ஊழியர்காரர்களுக்குள்ளேயும் அப்படி தான், எல்லாருக்குள்ளேயும் அப்படி தான். நாளைக்கு கூட நான் வெள்ளிக்கிழமை அழகாக உங்களுக்கு நடத்தி கொடுத்தேன். இனிமேல் மல்லி நீ பார்த்துட்டு இருந்தேன், சரியா, புஷ்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஜான்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், யார் ரெபெக்கா எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி தான் நடக்கும். சும்மா வந்தோன்னு உட்காந்துட்டு எழுந்திரிச்சு ஜபிக்கிறது இல்லை. என்ன செய்யணும், ஒரு ஆராதனையை எப்படி நடத்தணும், ஒரு வீட்டு கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு சபையை எப்படி நடத்தணும், அதுக்கு தான் உங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கிறத தவிர நீங்கள் 4-5 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு மாடல் இருக்குது, இப்படி தான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது அவன் என்ன செய்தார், அவர் விருப்பப்படி ஆசைப்பட்டு என்ன செஞ்சார், உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சார், தூக்கிட்டு போனார். அவர் செஞ்சதே தப்பு தான். என்ன செஞ்சுருக்கணும், உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும், ஆசாரியர்கள். இவர் என்ன செஞ்சார், வந்துச்சு, எதில் வந்துச்சு, மாட்டு வண்டியிலே கொண்டுட்டு போகிறார். அது மாட்டு வண்டியில் கொண்டு போனது கூட பிரச்சனை இல்லை. அந்த மாட்டு வண்டியில் யார், அவரை காலம் அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீட்டில் உள்ளவன் என்ன செஞ்சிடலாம், அவனும் வாரான். சரியாக அவன் வந்துட்டு என்ன செஞ்சிட்டான், அசைகிற பொழுது துணிகரமாக உடன்படிக்கை பெற்று கை வச்சான். வச்சோன்னு என்ன செய்யும், உடனே தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஒரு பரிசுத்தமிழ ஒரு சாதாரண உடன்படிக்கை பெட்டியில் கை வைக்கிற நிலைமை என்னது. ஏன்னா அவர்கள் என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் தொட முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளே ஆசாரியர்களுக்குள்ளே இருக்குது, லேவியர்களுக்குள்ளே இருக்குது, பல கூட்டங்கள் இருக்குது. சரியா, யார் யார் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, பிற்பாடு இது வர்ற நேரம் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க, நம்ம யார் எவர் என்ன அப்படிங்கிறது. சரியா, சரி. அப்போ வாசிடா மிகுந்த தர்க்கம் உண்டாயிடுச்சு. இதே தான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. என்ன அப்படியே இப்போ இப்படியே தானே, இப்போ நம்மளும் அப்படி தானே பேசிட்டாங்க. சரி, சமாதானம் போயிட்டு அப்புறம் வெளியில் போயிட்டு என்ன செய்வாங்க, அதே பேசுவாங்க. இங்கே சரி எல்லாம் பேசிட்டு அப்போ என்ன இன்னைக்கு போனீங்க ஜான்சி, இந்த இன்னைக்கு இப்படி அப்படியானா அங்கே என்னது திருப்பி வாங்க போவோம். ஆமாம்மா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டு, என்ன செய்யணும், ஆமாம்மா, அது புஷ்பா சொன்னது அது சும்மா சொல்லிட்டு இருக்கோம், அதனால என்ன செய்யணும், வாங்க அப்படி என்னது தர்க்கங்கள் உண்டாகிட்டே இருக்குது. ஏன் இந்த தர்க்கத்தெல்லாம் இதில் வேதத்தில் எழுதியிருக்குன்னா, இதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, நம் பக்கம் யார் நின்று யுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். நீங்களாம் சும்மா என்னமோ சபைக்கு ஏன்னா தானம் வாரிங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யூதனாகிய பேதுருவோட பிரச்சனை பண்ணுறாங்க. வாசிங்கடா. பேதுரு எழுந்து
ம். அவர்களை நோக்கி ம். சகோதரரே, எந்த வசனம்டா? 7 ம். அப்போஸ்தலர் 15:7. ம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது ம். பேதுரு எழுந்து ம். அவர்களை நோக்கி ம். சகோதரரே, ம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ம். புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு ம். விசுவாசிக்கும்படி ம். தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே ம். உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். ஆம், சொல்லுகிறேன். நீ தெரிந்து கொண்ட நோக்கம் என்னது? புறஜாதியார்களுக்கு, சுவிசேஷ வசனம். ஆமாம், இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியார்களுக்காக. பவுல் அவரும் அப்படிதான். மெயின் அவங்கள என்னது? அப்போ புறஜாதிகளால் யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேலை தாண்டி இருக்கிற நம்ம எல்லாருமே யாரு? ஆனால் கர்த்தர் என்ன செய்யறான்? நம்ம மேல ஒரு பிரியம் வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லை? சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ம். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல ம். அவர்களுக்கும் தந்தருளி ம். அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சொல்றாருமா? இருதயங்களை இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை ஆ. தந்தருளினது நமக்கு போல கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை குறித்து சாட்சியம். ஆமென். இப்போ நீங்களும் யாரா இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீங்க? சாட்சியாக இருக்கீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சமாரிய ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர்கள் பாவம் செய்தபடினால் என்னது? யூதர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்களை அருவருப்பார்களாம். அவர்கள் மதம் மாறி, ஜாதி மாறி, இப்படி திருமணங்கள் முடித்து ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்களுக்கு என்னது? அவர்கள் யூதர்கள் தான். ஆனால் என்ன செஞ்சாங்க? வேறு விதத்தில் திருமணங்களை முடித்ததுனால அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய மனசாகம் வந்து அவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த ஜனங்களை கண்டாலே என்ன செய்வாங்க? அதனால் இயேசு அந்த சமாரியத்தில் பேசி கொண்டு போன இவங்களாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே பின்னுக்கு போகிறாங்க. பேசுவாரு என்ன இல்லையா? அப்போ நம்மளாம் யார் சொல்லுங்கள்? நம்மளாம் யார்? உலக பிரகாரம் வேதத்தின் அடிப்படையில் புறஜாதிகள், பின்பற்றப்பட்ட மக்கள், நமக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பிறந்தோம், பாவம் செஞ்சோம், செத்தோம், மணிஞ்சோம், பாதாளத்தில் விட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணும். அதுதானே அவசியம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி கரங்களை தட்டி தேவன் விசுவாசம். அவங்க என்ன செய்யறாங்க? அப்போ நம்ம இதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன உண்டாகிறது? ஞானஸ்தானத்துக்கு என்ன வருது? மனம் திரும்புதல். இப்போ ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகத்துக்கு என்னது சொல்லுங்க? விசுவாசம். எப்படி? நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் பெறாவிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வான்? ஆவின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புவார்கள். விசுவாசம் தான் அந்த ஜனங்களுக்கு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு நமக்கு தெரியாது. பட் என்னது? அவர்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவர் என்ன செய்தான்? அவருடைய இருதயத்தில் அதுவும் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நான் இங்கே சரீரத்தின் மூலம் சுத்தப்படுகிறோம், மனதின் மூலம் சுத்தப்படுகிற நமக்கு ஞானஸ்தானம் என்கிறது இதில் ஜலத்தினாலே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த புறஜாதி ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிற பொழுது இந்த சரீரத்தை விட இருதயம் எப்படி இருக்கிறது? சுத்தமாக இருக்கிறாமே. இப்போ தெரியுதா? மாமிசத்தில் நமக்கு கோபம் வருது, அம்மாவே இல்லையா? சண்டையெல்லாம் போடுறோம். ஆனால் இருதயம் என்ன இருக்கு? சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம மனுஷர்கள், விளைவினவர்கள், சண்டை போடுறவங்க, எல்லாம் பண்ணுறவங்க தான். ஆமாவே இல்லை. ஆனாலும் என்னது இருக்கு? ஆண்டவர் நமக்கு என்னத்தை பார்க்குறாரு? மனுஷன் ஆண்டவர் அந்த இருதயம் எப்படி இருந்தது? சுத்தமாக இருந்தது. அப்போ என்ன செஞ்சாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? அதில் வாசம் பண்றாரு. ஆமா இல்லையா? இப்போ நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் என்ன? திருப்பி கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாக இருக்குது. பழையபடி என்னது? புரியுதா? அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அதனால தான் இன்னைக்கு சபைக்குள்ள வர்ற ஜனங்களுக்குள்ள பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள். தான் நான் காலையிலேயே நான் சொன்னேன். சாட்சிகளும் சொல்லையில ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டும். ஆக பாருங்களே, விசுவாசத்தினாலே அவர் சுத்தமாக்கிறார். இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கும் எனக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? இந்த ஆவின் அபிஷேகத்தை. ஆமாவில் இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் தங்க வராங்க. இப்போ வீடை வந்து பார்க்குறாங்க. சரியா? வீடு எப்படி கிடக்கு? இப்போ நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து எப்படி கிடக்கும்? குப்பையாக தான் கிடக்கும். அப்போ தான் தூக்கி வீசுங்க.
அப்படி தள்ளுவீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். நான் வர்றேன்னு சொன்னால் வீடு அங்கே பூ வச்சுருப்பீங்க, இங்கே அதை வச்சுருப்பீங்க, நீங்களும் அப்படியே நிற்பீங்க. ஆமாம் இல்லை? திடீர்னு போனோம்னா எப்படி இருக்கும்? தலையெல்லாம் ஒரு பக்கம் வாரி போட்டுக்கிட்டு குட்டுன்னு அங்கிட்டு ஓடுவீங்க, இங்கிட்டு வருவீங்க, அப்படின்வீங்க. புரியுதா? சரியா? இப்போ என்ன சொல்கிற வாரேன்னு கேட்டால், அப்போ நம்ம வீட்டுக்கு என்ன செய்வீங்க? அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்து தங்க வராரு, சுத்தப்படுத்தணும். ஆமாம் இல்லையா? இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ ஆவியானவர் என்ன செய்யணும்? அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? அவர்களுக்காக தான் இயேசு வந்தார். சுவிசேஷம் யாருக்கு சொல்ல வந்தார்? யூதர்களை தவிர, இஸ்ரவேலை தவிர வேறு யாருக்கும் என்னது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? வாராங்க. சரியா? இப்போ என்ன செய்கிறாங்க? நல்லா கவனிச்சு கொடுங்க. என்ன செய்கிறாரு? அவர் தங்குவதற்கு என்ன வேண்டும்? ஒரு ஸ்தலம் வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தான் பவுல் சொல்லுங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம். கொரிந்தியர் ஜனங்களை பார்த்து, கொரிந்தியருக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய. கொரிந்தியர் எப்படிப்பட்டவங்க? அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயம் சொல்லி. அவங்க பாருங்கள், அதான் நான் சொல்ல வரேன். அப்போ விசுவாசத்தினால அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். சொல்லுங்க, அவர் சுத்தமாக்கி. வித்தியாசம் இல்லை. இப்போ யூதரெண்டும் கிரேக்கரெண்டும், யூதரெண்டும் தமிழரெண்டும், யூதரெண்டும். சொல்லுங்களேன். தெலுங்கு, மலையாளம், கர்நாடகா, என்ன கன்னடா, வேறு சொல்லுங்களேன். சொல்லுங்க. என்னது? உங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னல வித்தியாசம் இல்லை. அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க? வித்தியாசமாக நம்மளை பார்த்தாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் யார்? வித்தியாசத்துக்கு தேவன் அல்ல. ஆமாம் இல்லையா? வாசிங்க, அழகா இருக்கு பாருங்களேன். விசுவாசத்தினால சொல்றாரு, பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன செய்யக்கூடாது? நம்ம சபைக்கு வர்ற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களோ அவங்க என்ன வேலை செய்யட்டுமே. நீங்க கார்ல வரலாம், அவங்க காலில் வரலாம். ஆனா 2 பேரும் இங்க வந்தா என்னது? ஒன்று தான். 2 பேருக்கும் ஒரே அபிஷேகம் தான், ஒரே இதுதான், ஒரே திருவிடுது தான், ஒரே காரியம், ஒரே விசாரணை தான். எல்லாரையும் மேலே நான் என்ன செய்கிறேன்? நானே உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், அவருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆமாம் இல்லை? இப்போ நான் வந்து நீங்களாம் போங்க, நீங்கள் மட்டும் நில்லுங்க, அப்படி இல்லை. நான் என்ன செய்கிறேன்? புரியுதா? ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி பிரவாகித்து இருக்கிறாரு. அப்போ மனம் விட்டு நீங்கள் பேசுனேன், ஆண்டவருக்கு என்ன உண்டாகிறது? ஒரு என்னது? அவருக்கு என்ன உண்டாகுது? ஒரு இரக்கம் தானே. வருத்தப்பட்டு பாரசுமத்தில் நீங்கள்லாம் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ நீங்கள் வசனம் பேசணும், உங்களை ஆறுதல் படுத்துக்கிறோம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், ஆலோசனை கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் எப்படி வருது? என்னால் அல்ல, எனக்கு டயர்டு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு அங்கே போனேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் கொடுக்குற உச்சிதமான அந்த அபிஷேகம் தான் என்ன செய்யுது? எல்லாரையும் சந்தோஷப்படுது. எல்லாம் யார் இந்த இடத்துல போகிற நேரம் மனமடிஞ்சு போயிடக்கூடாது, மன சந்தோஷத்தோட போகணும். ஐயோ போய் சொல்லுவாங்க அப்படி இப்படி அப்படின்னால நினைக்கவே கூடாது. என்ன? அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஃபோன் பண்ணலாங்கன்னு? நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எங்கள் வேலையே அதுதானே, தூங்குறது ஜெபம் பண்ணுறது தானே. தூங்குனா எழுப்பி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவ்வளோ தானே. வேறு என்ன இருக்குது? வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா புஷ்பா? தக்காளி கடையில் மீன் வியாபாரம் பண்ணானே. ஆனால் ஆசை இருக்குது. அது எது முன்ன செஞ்சது வியாபாரம், அந்த இதே இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, முன்னேறுங்கள். முன்னேறத்துக்கு என்ன இருக்குது? ஆமாம், புரியுதா? அவசியங்கடா. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, நாம சொல்லுங்க, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு ஒரு சின்ன பிட்டு கூட என்ன இல்லை வித்தியாசம். அவர்களும் நாம எப்படி இருக்கிறோம்? ஒரே மாதிரி. அப்போ சபைக்கில் இருக்கிற நம்ம என்னது? நீங்கள் எத்தனை வருஷம் சிஸ்டர்? 5 வருஷமோ? அப்போ நீங்கள் போயிட்டு இங்கே உட்காருங்க. இல்லைண்ணே, நீங்கள் வந்து ஞானஸ்தானம் பற்றி அது ஒரு வருஷமா? கட்டுக்குட்டியில் வாங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒன்று இருக்குமா? அதை தான் நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருத்துக்கிட்டே என்ன இருக்குது? அதைத்தான் நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன், உற்று கவனிக்கிறேன், உற்று நோக்குகிறேன். அப்போ உங்களை என்ன பயன்படுத்தணுமே? நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தானே வந்திருக்கீங்க, பணி செய்ய தானே வந்திருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அப்போ நீங்கள் முழு நேரம் ஊழியம் செய்யலாம், பகுதி நேரம் ஊழியம் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய தாளந்துகள் என்ன செய்யப்படக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. 5 தாளந்து கொடுத்தவன் 10 மாற்றினான். 2 தாளந்து உள்ளவன் அதை 4 மாற்றினான். 1 தாளந்து உள்ளவன் அவனும் என்ன செய்திருக்கலாம்?
ஒரு தாழ்ந்து தானே என்ன செஞ்சுருக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம். அப்போ சில நேரம் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், அது கொண்டு கொஞ்சம் கொடுத்தாரு நமக்கு ஒரு என்ன 2 அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்யணும், இந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்யணும். ஆமாம், நேற்று ஒரு மகள் என்னோட பேசலாம், மதுரையில் இருந்தவங்க அதுதான் பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க. அப்போ அவர் சொல்கிறான், என்னுடைய மகனை நான் கஷ்டப்பட்டு அவன் பெரிய ஒரு ஆஃபீஸராக வரணுமா. அவர் சொல்கிறான், அப்பா நான் படிக்க வைக்கிறேன்ப்பா, ஏன்னா என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் மத்தியில் என்னை எங்கெல்லாம் தலை சாட்சி வச்சாங்களோ அவங்களுக்கு மத்தியில் என் பிள்ளைய உயர வைக்கணும். அவங்க உயர்ந்த பதவிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த குடும்பங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் தன் ஒரே மகனை படிக்க வச்சு இப்போ அவன் ஏதோ ஒரு பெரிய ஒரு படிப்பு ஒன்று படிச்சுருக்காங்க. அப்போ இங்கே அண்ணா நகரில் தான் மகள் சொல்லிட்டு, அப்பா நாங்கள் பட்ட பாடுகள் கஷ்டங்கள். அப்போ நான் சொன்னேன், நாங்களும் அப்படி தான் பல விதமான பாடுகள் கஷ்டங்களை பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, ஆனால் ஆண்டவர் எங்களை முன்குறித்தபடி நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஸோ அதனால உங்கள் எல்லாருக்குமே என்ன இருக்குது மகள், தேவனுடைய ஒரு காரியம் இருக்குது. ஆமாவும் இல்லையா? வாசிங்க. சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருக்கிற நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. அப்ப யார் சீஷரா? யார் சொல்றாங்க? என்னோட வந்துக்கிட்டு இருந்தால் தான் தெரியும். ஞானசனம் பெற்றோன்னா என்ன ஆகிட்டாங்க, புறஜாதி ஜனமாகி நீங்கள் என்ன ஆகிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு என்னத்தை வைக்க போகிறீங்க, உடன்படிக்கையை வைக்க போகிறீங்க, என்னத்தை வைக்க போகிறீங்க, கற்பனையே கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தை ஏன் அவங்களுக்கு வைக்கிறீங்க? அவங்க ஏற்கனவே என்ன ஆகிட்டாங்க, தேவனோடு உறவாடி என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. ஆமாம் இல்லை? இப்போ நான் உங்களுக்கு என்னது, கட்டாயம் சபையில் என்ன செய்யணும், கட்டளைகளை கை கொள்ள வேணும். ஆனால் பிரமாணங்களை என்ன செய்ய முடியாது. அதுதான் சொல்கிறாரு. இந்த இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க புறஜாதி, ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அந்த பழைய ஏற்பாட்டின்படியாக அதை இவங்களுக்கு என்ன செய்யணும், அதை புகுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ தான் இவங்க யார், எங்களுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். ஆமாம், இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியணும், கட்டளையெல்லாம் தெரியணும். சும்மா பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட போதாது, முழு என்னது பழைய ஏற்பாடும் உங்களுக்கு என்ன வேணும், தரவாக தெரியணும். அப்போ தான் இவங்க முழுமையான என்னது இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக கூட உங்களை மதிக்கலை. இவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ போராட்டம் சொல்லிட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளோ பெரிய போராட்டத்தை யார் கொண்டு வர்றது, பிசாசானவன். யார்? பிசாசானவன் கொண்டு வருகிறான் பல ஜாதியாக. ஏன்னா அது அவங்களுக்கே பிரச்சனை கொண்டு வந்தால் நம்ம எப்படி, நமக்கு ரொம்ப குட்டிச்சாத்தா மாதிரி தெரிஞ்சால் நம்ம போயிட்டு பரலோகத்தில் எப்படின்னா அவன் சும்மா இருப்பானா. அப்போ என்ன செய்யறான், ட்விஷ் பண்ணுறான். அப்போ அப்படி தான் சபைகளுக்கு என்ன செய்யறான், இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன ஆயிட்டு, பாரம்பரிய மாதிரி ஆயிட்டு. சபைக்குள்ள அவங்க இவங்க அப்படி இப்படின்னு அப்படி எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த சபைக்கு வந்திருக்கனால இப்போ என்னது, எனக்கு இவங்க யார் இவங்க இப்போ இது அல்ல. நீங்களாம் யார் சொல்லுங்கள். இப்போ நான் வேறு பிரிக்கிறேன்னு வச்சுக்கிறோமே, நீங்களாம் என்னது செண்டல் நகரம், என்னம்மா அம்பத்தூர், தேனியா அம்பத்தூர், நீங்களாம் திருமண வாயில், நீங்கம்மா சரஸ்வதி நகர், அவங்க யார் என்னம்மா, அப்படி எல்லாரும் அப்படி நான் பிரித்து வச்சுட்டு அப்படி பிரித்து வச்சுருந்தா எப்படி இருக்கும், பிரித்து வச்சா எப்படி இருக்கும், இப்படி உட்கார முடியுமா? அதான் நான் சேஞ்சஸ். இன்றைக்கி இங்கே உட்காந்தா நாளைக்கு எங்கேனும் அதுக்கு பின்னக்கே போயிடக்கூடாது. சரியா? அப்போ என்னது, அப்போ சபைக்கு என்ன இருக்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பிரிவினை கொண்டு வராங்க. என்ன காரணம், யார் அவங்களும் இப்போ தானே வந்திருக்காங்க அபிஷேகம் பண்ண, அவங்களும் தண்ணி உட்காருங்க, அவங்களுக்கு என்னது புரியுதா? இப்போ இது எல்லாம் என்னது, இன்றைக்கி சபை ஆவிக்குரிய சபைக்குள்ள இதெல்லாம் என்ன இருக்கக்கூடாதான், இது எதுவுமே காணப்படக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்திக்கிட்ட பார்த்துறாங்க நீங்கள். சரியா? அதனால இப்படி உங்களை பயன்படுத்தலாம் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. யாரை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், புரியுதா? அதை தான் யோசிக்க வேண்டும். ஆவிக்குரிய சபைகளை இப்படி பல போராட்டங்களை யார் ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ என்ன அந்நிய பாஷைன்றது தப்பானதா? பவுல் சொல்லுகிறாரே, கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறாரே, தப்பானது. அது யாரோட பேசுறது, அந்நிய பாஷை? தேவனோடு பேசுகிற பாஷை. பற்பல பாஷை பலரோடு பேசுகிறோம்.
இப்போ இங்கே இருக்கிறோம். இப்போ இந்த சிபிஎம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரே நேரம் பிரசங்கம் எப்படி பண்ணுவாங்க? தமிழில் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் பண்ணுவாங்க, தெலுங்கில் பண்ணுவாங்க, அப்படி எல்லாத்துக்கும். இப்போ ஈஸி ஆகிட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு? டெக்னாலஜி வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்னது என்னடா சொல்கிறேன் ஜோ? இப்போ நான் தமிழில் பேசினாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது அப்படியே போயிடும், அந்தந்த பாஷையில் அவங்களுக்கு போயிடும். ஆமாவே இல்லை. இப்போ வெளிநாடுகள் இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சைனாவுக்கு போனால் கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் விலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சிஞ்சாச்சுன்னா சிஞ்சாகும். அது அவனுக்கு விளங்கிடும். புரியா? அப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி என்ன ஆகிட்டு வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு என்னது? ஆவிக்குரிய சபையில் டெக்னாலஜியும் வளரல, சொந்த நாலேஜும் வரல. அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மூஞ்சி எடுத்துக்கலாம். அதுதான் சொல்கிறார். அப்போ எவ்வளோ போராட்டம் சொல்லுங்கள் இந்த இடத்துல. ஒரு குடும்பம் ரட்சிக்க, அதுதான் நான் சொல்கிறேனே, இந்த யார் அந்த கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுனால யூதர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தர்க்கம் உண்டாயிருக்கு. புரியுதா? அதுதான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கு என்ன அவசரமாக அவங்களுக்கும் சுமக்க முடியலை, நமக்கும் என்னது சுமக்க முடியலை. எது இந்த பிரமாண கட்டளைகளை என்ன செய்ய முடியலை? சுமக்க முடியலை. இப்போ என்ன செய்றீங்க? இவங்களுக்கும் கொடுங்க. புதுசாக வந்தவங்களுக்கு என்ன செய்யுங்க? தூக்கிட்டு போங்க. ஆமாம் இல்லையா? ஜான்சன் பெட்டிங்களா சிஸ்டர்? நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 10 கட்டளைகளையும் பாடமாக்கிட்டு வந்து சொல்லணும். 300 எத்தனை இது வியாபாரம் எத்தனை? 600 சொச்சம் இருக்குல்ல? எழுதுனீங்களே மகள் 612 சம்திங்கு. அதெல்லாம் பாடமாக்கிட்டு வந்தால் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளுக்கு வருவோம். எப்படி இருக்கும்? வாசிங்க. நுகத்தடியை நீங்கள் இப்படி செய்யறதுனால யாரை சோதிக்கிறீங்க? எப்படி பேசியிருப்பாங்களா இருக்கும்? பேதுட்டு சொல்லிப்பா பரவாயில்ல, என்ன சொல்ல கொடுத்தீங்க அப்படி சொன்னால் பெற்றாங்கல்ல. இப்போ பேதுரு இப்போ நம்ம என்ன செய்யணும்? பெரிய பாச உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று தான் சுரேஷ் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்டாரு. நீங்கள் என்னத்துக்கிற போங்க. புரியுதாங்க? அப்படி தான் சில நேரங்கள் சபைகள் அப்படி தான் சில மூப்பர்கள் காப்பர்கள் வச்சு விட்டா என்ன செய்யணும்? அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். இந்த சபையில் அப்படி இருக்கக்கூடாது. நீங்களே எப்படி இருக்கணும்? சிறகடித்து வளர்க்குற மாதிரி. அதுக்காக அங்கங்கே சிறகடிக்கிறது இல்லை. நான் சொல்கிற சிறகு இங்கே சும்மா என்னது எல்லா விஷயங்களும் செய்ய நேற்று இந்த அழகாக பண்ண ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. புரியுதா? அது ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே பிளான் பண்ணோம். என்ன மக? ஆமாம், அது அப்படி பண்ணி நேற்று நான் எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரா எப்படி சொல்றாங்க? வாசமாக கிருபையினாலே நாங்கள் யாருனால? இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது. அவர் உயிர்த்ததுனால தான் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டது. பழைய ஏற்பாட்டவங்களுக்கு தேவன்கிறாங்க. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாம் தேவனாலும் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த இதுகளையே தான் வச்சு தூக்கி தெரியுறாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் எப்படியா? கர்த்தராகிய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. அந்த நம்பிக்கை நாம எப்படியோ அப்படிதான் என்னது இந்த உலகத்துல எல்லாரும் என்னது வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து என்னமா அமைந்திருந்து அமைதியாக இருக்கிறாங்க. தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இப்ப எல்லாரும் என்னட்டாங்க? இவ்வளவு விளக்கப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு புறஜாதி மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த யார் ஒருத்தர் குருடன் ஆகி அவன் கண் தெரிஞ்சோடனே என்ன கேள்வி கேட்பாங்க. ஆசாரியர் பூசாரிகள் சேர்ந்துக்கிட்டு யார் உனக்கு சுகமாக்குனது? என்ன அப்படி இப்படின்னா இவ்வளவு என்னது? அப்போ பாருங்கள், இன்னைக்கு நீங்களும் என்னமோ யோசிக்கிறீங்க கிறிஸ்தவம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். கூடி வந்திருந்தவங்க எல்லாரும் என்ன அமைதியாயிட்டாங்க. பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அப்ப சொல்றாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு. யாரு? பர்னபாவும் பவுலும் சொல்றாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு. அவர்கள் பேசி
முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். அப்போ இங்கே வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. பிரச்சனை பல இடங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன வந்து தீர்வுக்கு சபைக்கு வர வேண்டும். உங்கள் குடும்பங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் நீங்கள் எங்கே வரணும்? தீர்வுக்கு சபைக்கு வந்து போதகரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்து அந்த காரியத்தை செயல்படுகிற பொழுது நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவார்கள். ஆமாம் இல்லையா? நம்மளே முடிவெடுத்து நம்மளே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை போகுது, என்ன செய்யுது அப்படிங்கிற நேரத்தில் பாருங்கள், அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் இருக்கிறார். என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம்னா நம்ம இது பட்டிமன்றம் மாதிரி பேசுகிறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. சரியா? இப்போ யார்? யாக்கோபு நோக்கி, சகோதரரே இப்போ சொல்லுங்க. இப்போ முக்கியமான காலத்துக்கு வர நான் முடிக்க போகிறேன். தேவன் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருவின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. சொல்லுகிறார். நீங்க எல்லாம் நேரம் கேட்டுக்கிட்டீங்களே, பாருங்களே, தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு. அப்ப பாருங்கள், யார் புறஜாதிகள் முதல் யார் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க? இந்த கொர்நேலியுடைய குடும்பங்கள் தெரிந்து கொள்ளப்படணும். அங்கிருந்து தான் என்ன நடக்குது? புறஜாதிகளுக்கும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். புறஜாதி ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், புறஜாதி ஜனங்களையும் ஆண்டவர் அபரிவிதமாக அபிஷேகிக்கிறார், புறஜாதி ஜனங்களையும் கொண்டு கத்த தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? எல்லாம் நாங்களே தான் செய்வோம்னு சொல்லிட்டு. இப்போ யார்? யாக்கோபு யாரு? ஆண்டவராக இயேசுடைய சகோதரனாக யாக்கோபு நேரத்தை பேசுகிறார். சொல்லுகிறாங்க. இப்போ முக்கியமான சம்பவத்துக்கு வராரு. இந்த காரியங்கள் நடப்பதற்கு யாரு? அந்நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். சரியா? ஆமாம். அப்போ தீர்க்க தரிசனம் என்ன உரைத்திருக்கிறார்கள்? பிரஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரோடு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் சொல்லுகிறார். அதை வாசித்து நம்ம அப்படி முடிக்கலாமா? தேவன் பிரஜாதிகளின் தமது நாமத்துக்காக இது சொன்னார்ல. அந்த என்ன நடந்துச்சு? பேசிக்கொண்டிருக்க பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதுக்கு பிறகு என்னென்னலாம் நடந்திருக்கு? எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குமா இருக்கும் இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள அற்புதங்கள் நடந்திருக்குமா? நடந்திருக்கும். அதிசயங்கள் நடந்திருக்குமா? எல்லாம் நடந்திருக்கும். அப்போ அந்த விசுவாசத்தினால அவர்கள் என்னது? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறாங்க. அவர் நன்றி சொல்கிறாங்க. அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறது. இப்போ சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் பேசினது யாரு? பேசுகிற பேசுகிறேன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க? வாயடிச்சுக்கிட்டு முறுமுறுத்து கிடந்தீங்களே. ஹலோ, நீங்கள் தானே பிரமாணத்தை சொல்கிறீங்க, கட்டளையை சொல்கிறீங்க, 39 புத்தகத்தை நீங்கள் தரவை படிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கு தெரியாதா வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி தீர்க்கதரிசனமே சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் அறியாது இருக்கிறீர்களோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? அதுதான் அவங்கள வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வேதம் தான் நமக்கு என்னது? மிக முக்கியம். வேத சத்தியம் நமக்கு முக்கியம். ஆமாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இங்கே அவன் சொல்லுகிறான். எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, அப்ப சொல்றாரு, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. என்ன எங்க எழுதியிருக்காங்க? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அந்த நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதானம்மா? ஓகே. அப்போ இது என்ன காரியம் கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். சரியா? அப்போ யார்? மோசை நாட்கள் என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தாங்க? எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் வந்து பலி செலுத்துவாங்க. ஏன்னா அங்கே என்னது 12 கோத்திரத்தாரும் என்ன செய்வாங்க? ஆமாம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? சாலமோன் காலத்தில்
தேவாலயம் கட்டப்பட்டது. சரியா? அதுக்கு இடையில தாவீது காலத்தில் தாவீது என்ன செய்கிறார்? நான் சொன்ன காரியம் நான் சொல்கிறேனே. அப்போ தாவீது என்ன செய்தார்? அந்த என்னது உடன்படிக்கை பற்றி என்ன செஞ்சார்? அதை எடுத்துக்கிட்டு வாராரு. சரியா? அதை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? ஒரு கூடாரத்தை போட்டு என்ன செய்கிறாரு? அந்த கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்காரு? அந்த உடன்படிக்கை பற்றியே வைக்கிறார். சரியா? தாவீது எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கு. அப்போ அவருக்கு என்ன ஆசை? ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டி என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கை பற்றி வைத்து என்ன செய்ய வேண்டும்? மோசே நாட்களை போல என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், இப்படி ஒரு கேட்டகரியில் தான் என்ன செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில இந்து டெம்பிள்ஸை நீங்கள் பார்க்கலாம், சில கோயில்களை பார்க்கலாம், சில மத வழிபாடு ஸ்தலங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? உருவாக்குறாங்க. சரியா? ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, வாசிங்கள மகன், விழுந்து போன என்னது இந்த ஆலயங்கள் எல்லாம் பிரசித்தி பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பிரசித்தி பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு யாருடைய ஆலயம் உண்டாக்குனாங்க? சேருபாபேல் அவருடைய ஆலயங்கள். ஆமாம். இப்போ இந்த ஆலயங்கள்லாம் என்ன செய்யுது? ஒரு நாளிலே என்னது சாலமோனுடைய ஆலயம் என்ன ஆக்கப்பட்டது? தீக்கரை ஆக்கப்பட்டது. அதுபோல் அதுக்கு பிறகு கட்டப்பட்ட ஆலயம் என்ன செய்து? உடைக்கப்பட்டது. ஆனால் இப்போ எதை நினைவு கூறுகிறான்னு கேட்டால், தாவீதுடைய கூடாரம். தாவீதுடைய கூடாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அங்கே என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது தாவீது கூடாரத்தில்? திரைசீலை போடப்படவில்லை. சரியா? அப்போ திரைசீலை போடப்படாதபடி இருந்தபடினாலே, அதுதான் பிற்காலத்தில் இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு பின்பதாக திரைசீலை ரெண்டாக, மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிக்கப்பட்டு, அதற்கு பிறகு யூதர்கள் மாத்திரமல்ல, லேவியர்கள் மாத்திரமல்ல, யாவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னதை யாக்கோபு என்ன சில நினைவு கூறுகிறார். அப்போ நாம் என்னது? யூதர்கள் மட்டும் என்ன செய்ய முடியாது, நீங்கள் மட்டும் ஆசிரியப்பு கூடாரத்தில் போயிட்டு என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல யார் இருந்து இன்னைக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? பழைய பாட்டுப்படி இருந்தால் யார் இங்கே நிற்கணும்? லேவியர்கள் தான் என்ன செய்யணும். ஆனால் இன்னைக்கு நம்ம லேவியரா? நம்ம யாரு சொல்லுங்களேன். நான் யாரு? நான் புலஜாதி தமிழன். அம்மா இல்லையா? எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யாரு? அவருடைய விசுவாசத்தினால நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு? அபிஷேகத்தை கொடுத்து, இந்த ஊழியத்தை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு செய்யும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இது நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து காணாமல் போனது. இது தாவீதுடைய என்னது கூடாரம் என்ன ஆயிட்டு? காணாமல் போச்சு. அதை பற்றி போய் யோசிக்கல. ஏன்னா என்னது? தேவாலயம் பெரிதாய் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள். யார் உள்ளத்தில் ஆலயத்தை கட்டும்படியான ஒரு விதையை விதைத்தார்? தாவீது கிட்ட தான் சொல்றாங்க. அப்போ தாவீது உள்ளத்தில் தான் ஆவியான என்ன செய்திருக்கிறாரு. அப்போ அது எப்படி கட்டப்பட வேண்டுமா? எப்படி கட்டப்பட வேண்டுமா? பிற்காலத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பெந்தெகோஸ்து சபையை போல கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியத்தை யாக்கோபு சொல்றாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? யூதர்களாகிய நாம மாத்திரமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் யாவரும் அவர் வழியிலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆட்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்கடா. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துவாராம். சபை என்ன செய்யறாராம்? சீர்படுத்துகிறார். அப்ப என்னது? பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்தது? சீரற்ற நிலை இருந்தது. ஆமே, யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரணங்களாக இருந்தது. அதனால தான் அவன் பெட்டியை தொட்டவனை செத்து போனான். ஸோ அதனால இப்போ என்ன சீர்படுத்துகிறான். ஆமே, இப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு உட்காந்துருக்கு, நீங்கள் நாளைக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? என்னமோ தெரியும் வேலையா? அதே யோசனை தான் உட்காந்துருக்கிறாங்க. வெரி குட். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. அதுதான் அழைப்பு, அதுதான் நோக்கம். ரொம்ப அப்படியே உட்காந்துருந்து அப்படியே போகிறது இல்லை. ஒரு சொல்கிறேன், நல்லா நல்ல இந்த பகுதியெல்லாம் வாசிக்கணும். இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் தமக்கு பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் அவர்கள் இருதயங்களை அவரே சுத்தமாக்கி என்ன செஞ்சிருக்காராம்?
நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்திருக்கிறான். 17 வாட்சி முடிச்சிடலாமா? நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக்கி நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. யூதர்களை பார்த்து இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அது அந்த சாப்டர்ஸ் க்ளோஸ். இப்போ என்னது? கர்த்தருடைய ஊழியத்தை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் என்ன செய்யலாம் என்கிற ஒரு முத்திரையை கொடுக்கிறாரா. உலக தோட்டம் முதல் ஆதலால் கலங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்மளை என்ன செய்யக்கூடாதான்? வேறு பிரித்து கலங்க பண்ணக்கூடாது. அதுபோல் நம்முடைய சபைக்கு வருகிற ஜனங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இப்போ நம்ம யூதர்கள், நம்ம கிறிஸ்தவராக இருந்தாலும் சபைக்கு வரவங்ககிட்ட நம்ம என்ன இருக்கக்கூடாது? புரியுதா என்ன சொல்ல வராரு? தெரியுதா? சபைக்கு வரவங்க யாராக இருக்கட்டும், எந்த மதத்துலேருந்து வரலாம், எந்த ஜாதி என்னமோ இங்கே என்னாலும் எவ்வளோ இருக்கல, இதெல்லாம் வந்தாலும் இங்கே வந்துட்டால் நீங்களும் யார்? ஆண்டவராயே இயேசுவினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. அவரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உங்களை இருக்குது. அதனால இங்கே உயர்வு தாழ்வுங்கிற காரியம் நம்ம என்ன இருக்கக்கூடாது? சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகமா சொல்லுங்கம்மா? ஜீவனுக்கு ஏதுவான. ஆகவே அது நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இப்போ முதல் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எப்படிப்பட்டாங்க? ஜனத்தினால். நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏன் அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது இயேசு என்ன செய்தார்? பூமியில இருந்தார் இல்லையா? சரியா? இப்போ யார் இருக்குது? அப்போ அவர் போனது பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு? நான் போறது நல்லதுங்கிறாரு, ஆயத்தப்படுத்துங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? காத்திருங்கிறாரு. அதுக்கு பிறகு நான் சொன்னது என்னது? நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றினார். ஆமாம் இல்லையா? அதுக்கு பிறகுதான் பவுல் என்ன செய்கிறார்? அந்த ஊழியத்தை செய்ய என்ன செய்கிறார்? அழைப்பு பெற்று செய்கிறார். அது மாதிரி இப்போ நீங்களாம் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? அழைப்பு பெற்றிருக்கீங்க. நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க? ஜீவனுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். அப்படின்னா என்னது? நமக்கு என்ன இல்லை? மரணம், மரித்தாலும் பிழைப்பீர்கள்னு சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? எழுமிருந்து ஜெபம் பண்ணுவோம். ஒதுக்கின பொழுதும் நீ நீதி செய்கிறார். ஒதுக்கப்பட்ட குடும்பங்களில் கட்டுகிறார்கள். நீ ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நினைக்கிறாயா? நீ ஒதுக்கப்பட்டவர்கள். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய பணியை செய்வதை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுபடியாக உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடுகளில் வாய்கள் சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். எல்லா வாய்களும் திறந்து எல்லா வாய்களும் திறந்து நன்றி சொல்லுவோமா? ஜனங்களுக்காக பெரிய வளர்த்தாய் மந்திரத்திலே ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். அதற்கான எல்லா வாய்களும் ரட்சிக்கப்படுவதற்காக எவ்வளவு பிரயாசமான காரியத்தை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன். இந்த காரியங்களில் வந்து உங்களை ஒரு யூதனாக, ஒரு இஸ்ரவேலனாக, தேவனுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள துணைகளாக உங்களை மாற்றும்படியாக தேவன் உங்களை மாற்றி வைத்தார். ஆவின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து அந்நிய ஜனங்கள் புறஜாதி ஜனங்கள் ஆவியை புறக்கணிக்கப்பட்ட நீ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார். நீ உலகம் புறக்கணிக்கலாம், உறவுகள் புறக்கணிக்கலாம், உன்னுடைய சூழ்நிலையை கண்டு உன்னை புறக்கணிக்கலாம். ஆனால் நீ நினைக்க வேண்டும், நான்
நான் புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவரே என்னை பரிசுத்தப்படுத்தி, அவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அவருடைய பணியை செய்யும்படியாக அவருடைய பணியை செய்யும்படி நடத்திருக்கிறார். கடவுளை போட்டு தேவனை மகிமைப்படுத்தும் அவருடைய நாமத்தை செய்வதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாம மாற்றியிருக்கிறார். ஒவ்வொரு மகன் நம்மை ஆசீர்வதிங்கள். இப்பொழுது சோதனைகள் எல்லாத்தையும் விசுவாசிங்க. உங்கள் கைவிடமாக இந்த இடங்கள் கேட்கப்படுகிறது. இந்த இடங்கள் கேட்கப்படுகிறது. நம்மை காண்பவர் ஆவிக்கொண்டு குறிச்சிருக்கிறார். கண்ணீரை குடித்துகள் வேதனைகளை மாற்றுவதாக ஆமை ஆமை பெருமையும் குடும்பமும் ஆமை ஆமை ரட்சிக்கப்படுவதாக பிரயாசப்பட்ட நிமித்தம் ஆமை ஆமை ஆண்டவர்களுக்கான கடவுளின் விசுவாசத்தின் நம்பிக்கையை கண்டு உண்மையும் கற்று ஆமை அவரை நன்றாக மகளாக மாற்றி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சிகாரத்தை செலுத்திருக்கிறார். அவர்கள் அப்போ ஒரு நாள் கைவிடமாட்டான். என்று கூப்பிடுகிறது நான் கைவிடமாட்டான். நீ கூப்பிடுகிற பொழுது கத்திற்கு பதில் கொடுக்கும். விசுவாசத்தோடு அவரை தேடுகிற பொழுது நீ கண்டடைவான். நீ தேடுகிற பொழுது அவரை கண்டடைவான். நீ தேடுகிற பொழுது அவரை கண்டடைவான். அது சீக்கிரத்திலே ஆணை எல்லா விதமான பிரச்சனைகளை கற்று நீக்குவான். ஆணை விசுவாசம் 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 அழகு அழகு மற்றவர்களோடு பேச வார்த்தைகளாக அழகு உள்ளமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள். Amen.